வணக்கம் மைனிவர்ஸ், நீங்கள் யாவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். உங்களிடம் ஒரு காரியங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அமெரிக்காவின் வெஸ்ட் வர்ஜீனியாவில் நீங்கள் பள்ளி சிறுவர்களாக இருந்தாலும் கல்லூரி படிக்கும் மாணவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த கல்லூரி வளாகத்தில் அவர்கள் குறிப்பிட்ட பள்ளி வளாகத்தில் அவர்கள் குறிப்பிட்ட காரியங்களை கடைபிடிக்க வேண்டும். ஒருவேளை உதாரணத்திற்கு நீங்கள் துப்பாக்கியை பற்றி பேசுகிறீர்கள். துப்பாக்கி என்ற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துகிறது அந்த மேனேஜ்மெண்ட் அவர்களுக்கு தெரிய வந்தால் நீங்கள் சிறை செல்வதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. இந்த வாரம், அதாவது 2 நாட்களுக்கு முன்பு 9வது முதல் 12ஆம் வகுப்பு இதற்கு இடையில் உள்ள 2 மாணவர்கள் துப்பாக்கி பற்றி பேசியிருக்கிறார்கள். அவர் யாரை கொலை செய்ய போகிறேன் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த மாணவர்கள் தற்பொழுது ஜெயிலிற்கு சென்றுள்ளார்கள். அமெரிக்காவில் துப்பாக்கிகள் எல்லா இடங்களிலும் காணப்பட்டாலும் மாணவர்களிடையே துப்பாக்கியை பற்றி பேச்சுகள் வந்தால் அவர்கள் ஜெயிலுக்கு செல்வது நிச்சயம். அது குழந்தைகள் என்று மட்டுமல்ல, பெரிய மாணவர்கள் வரை அதுதான் இங்குள்ள ஒரு சிஸ்டம். அமெரிக்காவில் வாழ்வது எளிதான காரியம் அல்ல என்று இங்கு வந்த பிறகுதான் புரிந்து கொள்ள முடிந்தது. தற்பொழுது வரை ஒரு நிகழ்ச்சிகளும் இங்கு நடப்பது மனதிற்கு சந்தோஷத்தை தரக்கூடியதாக இல்லை. உங்கள் தான் இனிய நாளாக அமையட்டும். அன்புடன் மரினா. நன்றி.